ஹாய். ஆமாம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஜம்முன்னு இருப்பீங்கன்னா. ஆமாம், பாருங்கள், உங்களோட கூட கொஞ்சம் காரியங்களை பேசலான்னு. என்னென்னா பாருங்கள், சில காரியங்கள் இப்போது ஃபேமிலி ரொம்ப முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு காரியம், முக்கியமான விஷயம் என்னென்னா, வேதவசனம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்றுன்னு. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை என்னை ரொம்ப ஊந்தலாக தள்ளிச்சு. சில குடும்பங்களில் கணவர்கள் அந்த குடும்பத்துக்கு நிழலாக இருக்கிறாங்க. ஓகே, பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது கணவனுடைய நிழல் அந்த குடும்பத்தை காத்து கொள்ளுது. ஓகே, தன் மனைவியை, தன் பிள்ளைகளை, கணவன் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நிழலாக இருக்கிறான். ஸோ அந்த நிழல் அந்த அந்த குடும்பத்தை விட்டு விலகும் பொழுது குடும்பமே சின்ன பின்னமாக ஆகுது. அதாவது ஒரு பிரிவு, ஒரு ஒரு பெரிய ஒரு சூழலில் கடந்து போகிறாங்க. எப்பொழுதுமே நிழல், ஒரு கணவனுடைய நிழல் குடும்பத்து மேலே இருக்கணும். வேதம் எப்படி சொல்லுது? பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? இவனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். யாருக்கு? கணவனுக்கு. கிறிஸ்து முழு குடும்பத்துக்கும் தலையாக இருக்கிறார். அப்போ மனைவி பிள்ளைகளுக்கு கணவன் நிழலாக இருக்கிறான். இந்த முழு குடும்பத்துக்கும் கிறிஸ்து நிழலாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுதான் வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? கவனிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, அப்போது இந்த நிழல் ஒரு நாள் விட்டு வரக்கூடாது. கணவனுடைய நிழல் இருக்கணும். ஓகே, அந்த நிழலை விட்டு சில பேர் வெளியே போகிறாங்க. சில பேர் விசுவாசத்தை நம்பிக்கை இல்லாமல் வெளியே போகிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருங்க. என்ன சூழல் இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், இந்த நிழலை விட்டு விலகாதீங்க. நீங்கள் ஜம்முன்னு இருப்பீங்க. ஓகே, உங்களை ஆளுகை செய்கிறவர், உங்களை நிழலாய் காத்து கொண்டு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க.